செயல்திறன் ஆய்வு அதாவது அப்ரைசல் முடிந்து கடிதங்களை அனுப்பியதும் பணி விலகல் மின்னஞ்சல் வர ஆரம்பித்தன. ஆண்டுதோறும் இப்படிதான் நடக்கும். ஒரு பக்கம் பணியாளர்கள் இதை உடனடியாக உணர்ந்தனர். இந்த வருஷம் இவ்வளவு செய்திருக்கிறேன், அது கூட கணக்கில்லையா, இரவில் தாமதமாக இருந்திருக்கிறேன், கூடுதலாக முயற்சித்திருக்கிறேன், இவையெல்லாம் செயல்திறன் ஆய்வில் காணப்படாவிட்டால் அதை பின்னூட்டமாக ஃபீட்பேக் நினைக்க முடியாது. தாராளமாக போய் என்று கூறுவதாகவே உணர முடியும். மறுபக்கம் நிறுவனங்கள் வேறு விதமாக பார்க்கும். அதை ஒரு வடிகட்டும் அதாவது ஃபில்டர் தருணமாக பார்க்கும். ஈடுபாடு இல்லாத மகிழ்ச்சியற்ற இணைந்திருக்காத ஊழியர்களை வெளியேற்றும் தருணமாக அதை கருதும். மறுகட்டமைப்பு செய்ய மறுபடியும் ஆரம்பிக்க புதிய ஆற்றல்களை கொண்டு வரும் வாய்ப்பாக பார்க்கும். இரு தரப்புமே அதன் முடிவுக்கு மறுவினை ரியாக்ட் செய்யும். ஆனால் வெகு சிலரே தலைமையை பார்ப்பர். செயல்திறன் அறிக்கை அதாவது அப்ரைசல்ஸ் பிரச்சனைகளை உருவாக்குவதில்லை, ஆனால் வெளி காட்டுகின்றன. எப்பொழுதும் இருக்கும் இடைவெளிகளை அவை காட்டுகின்றன. ஒருபொழுதும் தெளிவாக ஏற்படாத எதிர்பார்ப்புகளை, அதே நேரம் பகிரப்படாத கருத்துக்களை செய்த பொழுது ஒத்துக்கொள்ளப்படாத முயற்சிகளை, சலிப்புகளாக மாறும் வரையிலான கவலைகளை அவை வெளிப்படுத்துகின்றன. நல்ல அலுவலகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை செயல்திறன் குறித்து உரையாடல்களையே சார்ந்திருப்பதில்லை. அவை தொடர்ந்து கருத்து பரிமாறுகின்றன. தவறாத சோதனைகள், ஒருவருக்கொருவர் ஒன் டு ஒன் அது ஒன் ஆன் ஒன் நேர்மையான உரையாடல், ஒவ்வொரு பொறுப்புக்குமான தெளிவான வரையறைகள், காரியங்கள் அடுத்த நிலைக்கு செல்லும் முன்னர் பேசுவதற்கு வெளித்திறன்களை ஆய்வறிக்கை அதாவது அப்ரைசல் கடிதங்களை சென்றதும் தாங்கள் எப்படி உணர வேண்டும் என்று யாரும் திட்டமிடுவதில்லை. தாங்கள் தொடர்ந்து வேலையில் இருப்பதா வேண்டாமா என்பதை ஏற்கனவே முடிவு செய்திருப்பார்கள். செயல்திறன் ஆய்வறிக்கை அப்ரைசல்ஸ் குறித்து கிருத்திகா குக்ரேஜா இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.